உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெண் சாமியார பத்தி நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன் சிஸ்டர். ஏற்கனவே கண்ணபிரான் சாமியார் மூலமா மாறி ஆத்மாவை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணி அதுவும் நடக்கல. இதுல பெண் சாமியாரா? சிஸ்டர், இந்த பெண் சாமியார் மத்த சாமியார் மாதிரிலாம் கிடையாது சிஸ்டர். வசியம் பண்றதுல இவங்களுக்கு ஈடு இணையா ஆளே கிடையாதான் சிஸ்டர். மனுஷங்களை மட்டும் இல்ல சிஸ்டர், மனுஷ உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை கூட பக்காவா கண்ட்ரோல் பண்றதுல இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லையா சிஸ்டர். சிஸ்டர், எனக்கு என்னவோ நாம இதுவரைக்கும் பார்த்த சாமியார்கள் மந்திரவாதிகள் எல்லாம் விட இந்த பெண் சாமியார் பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்களா எனக்கு தோணுது சிஸ்டர். அதனால நாம இந்த பெண் சாமியாரை போய் பார்க்கிறோம். துர்கா உடம்புல இருக்கிற மாரியோட ஆத்மாவை வெளியே எடுக்கிறோம். அத அப்படியே ஒரு ஊறுகா பாட்டில போட்டு அடைக்கிறோம். அதை கொண்டு போய் கடல்ல எங்கேயாவது தூக்கி போடுறோம். அதுக்கப்புறம் அந்த துர்கா செத்த போனதான் சிஸ்டர். நாம போய் அந்த பெண் சாமியாரை பார்க்கலாம் சிஸ்டர். வாங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர், why are you thinking? இந்த தடவை கண்டிப்பா சக்சஸ் ஆகும், என்ன நம்புங்க. சரி, நாம அந்த சாமியாரை போய் பார்க்கலாம். நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. இப்பதான் உருப்புற வழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. பாத்தீங்களா சிஸ்டர், அப்படியே பக்தி மனம் கமழுது பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். அம்மாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? இல்லீங்க, அம்மாவுடைய அருமை பெருமைகளை எல்லாம் கேள்விப்பட்டு அப்படியே அவங்கள பாக்குறதுக்காக ஓடோடி வந்திருக்கோம்மா. சாரி சார், அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் அம்மாவை பார்க்க முடியாது. சரிங்க, அப்பாயின்மெண்ட்ட கொடுங்க, நாங்க இங்கேயே இருந்து பார்த்துட்டு போயிடுறோம். இல்ல சார், உள்ள சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு. இன்னைக்கு வேற யாருக்கும் அப்பாயின்மெண்ட் இல்ல சார். ஐயோ, இன்னைக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நாளைக்கு வாங்க சார். அப்படியா? இன்னைக்கு அம்மாவை சந்திக்க முடியாதா? வாய்ப்பே இல்ல சார். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு கிளம்புங்க, நாளைக்கு வாங்க. சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா, போலாம். சார், பேரு அட்ரஸ் ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார். சொல்றேன் குட்டிசாமி. அம்மா பேரு மாயாஜி. சரிங்க சார், நாளைக்கு வாங்க. சரிங்க, அழகா இருக்கிறாங்க குட்டிசாமி. சிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் வந்து பாக்குறாங்கன்னா இவங்க லேசுப்பட்ட சாமியார் இல்ல, ஜெகஜால சாமியார். நாளைக்கு எப்படியாவது நாம வந்து மீட் பண்ணிரணும் சிஸ்டர். சரி வா. வர குட்டிசாமிஜி. மேடம், நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிட்டேன் மேடம். வெரி குட், நீங்க போலாம். ஓகே மேடம். மேடம், அவங்கள எதுக்காக இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர சொன்னீங்க? இப்பவே உட்கார வச்சு அவங்க வாயால உண்மையை வாங்கிருக்கலாமே. சாமியார மீட் பண்ணணுங்கிற ஆர்வத்தை மனசுல தூண்டி விட்டு இவ்ளோ தூரம் வர வச்சிருக்கேன். அவங்க ஆர்வத்தை இன்னும் கொஞ்சம் தள்ளி போடணும். அப்பதான் சாமியார் மேல முழு நம்பிக்கை வரும். அப்பதான் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் முழுசா வெளியே கொட்டுவாங்க. இன்னொரு டவுட் மேடம். என்ன? இவங்க தான் கொலையாளின்னு உங்களுக்கு யார் மேடம் சொன்னது? எப்படி முடிவு பண்ணீங்க? என் மனசுக்கு தெரியும் சாந்தி, இவங்க தான் குற்றவாளின்னு. ஆதாரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்கள புடிச்சு ஜெயில உட்கார வச்சிருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.